இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நாட்களா நம்ம புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுவும் புது புது ஆக்ஷன் வேர்ப்ஸோட நம்மளுக்கு என்னென்ன தேவை, டெய்லி ரொட்டீன்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம புதுசா என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல் மாதிரி, ஒரு ரீகால் மாதிரி லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு forget அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லையா? forget, forgot, forgotten அப்படிங்கிற 3 விஷயத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹோப்ஃபுல்லா நீங்க அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த வார்த்தையும் பயன்படுத்தி பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா forget, forgot, forgotten மறந்துடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ அதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தமாக அடுத்த ஒரு வார்த்தை என்ன புதுசாக இன்னைக்கு பார்க்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நமக்கு தேவை உள்ள வார்த்தை தான். லீவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த லீவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விடுமுறையாகவும் கேட்போம், இல்லட்டா நம்ம இந்த இடத்துல இருந்து நான் வெளியில போகலாமா அப்படிங்கிறதையும் கேட்கறது தான். ஸோ அதை எப்படி கேட்கறது அப்படிங்கிறது தான். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷல் ஐ மூவ், நான் இங்க இருந்து போகலாம், நான் இங்கிருந்து போகலாமா, நகரலாமாங்கிறத கூட கேட்பாங்க. ஷல் ஐ மூவ் கேட்பாங்க. அப்ப ஷல் ஐ மூவ் கரெக்டா இல்லை ஷல் ஐ லீவ் கரெக்டா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்ட் தான். பட் த வே நம்ம எப்படி யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோங்கிறது தான். மூவ் அப்படின்னா இங்க இருந்து தள்ளுறது, நான் இங்க இருந்து தள்ளலாமா, தள்ளி செல்லலாமா, ஷல் ஐ மூவ். இதுவே லீவ் அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படிங்கிறது தான். ஷல் ஐ லீவ், நான் இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த லீவை வந்து நம்ம எப்படி 3 ஃபார்ம்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ணி சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நம்ம 3 ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். V1, V2, V3. ஸோ நம்ம சொல்லியிருந்த V1 ஃபார்ம் என்னது, லீவ் இல்லையா? ஸோ இந்த லீவ் அப்படிங்கிறத நான் என்ன சொல்றதுன்னா 3 ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லீவுங்கிறத என்ன சொல்லலாம், விடு அப்படிங்கிறது. ஸோ இதே நம்ம என்ன பண்ணுவோம், விடுமுறை இல்லைன்னா நம்ம ஒரு லீவ் லெட்டர் அப்படிங்கிறதுல கூட லீவ் அப்படிங்கிறத எழுதுவோம், ஒரு லெட்டர் எழுதுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் வேர்ப், ஒரு ஆக்ஷனா நான் லீவ்னு எடுக்கிறேன் அப்படின்னா அது செகண்ட் ஆக்ஷனை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதே போலதான் லெஃப்ட் தேர்ட் ஆக்ஷன்லயும் வரும். அப்போ லீவ், லெஃப்ட், லெஃப்ட் அப்படின்னும் போது லீவ்ங்கிறத நான் என்ன சொல்றேன், விடு அப்படின்னு சொல்லும் போது அப்ப லெஃப்ட் அப்படிங்கறத நான் எப்படி மேம் சொல்லலாம் அப்படின்னா விட்டு. ஸோ 2 இடத்துலையுமே நம்ம என்னதான் சொல்ல போறோம், விட்டு அப்படிங்கறது மட்டும்தான் சொல்ல போறோம். இது வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து, அதாவது இந்த வார்த்தை வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும், இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்க இந்த லெஃப்ட்ங்கிற வார்த்தையை வந்து நீங்க சென்டென்ஸோட ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டா பர்ஃபெக்டா உங்களுக்கு போய் உட்காரும். இப்போ லெஃப்ட் அப்படின்னா போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. இப்போ லெஃப்ட், ஹி ஹஸ் லெஃப்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஹியர்னா இங்க இல்லையா, ஃப்ரம் ஹியர் அப்படிங்கும்போது அப்ப இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, லெஃப்ட் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கறது சொல்றதுதான். அப்ப லீவ் அப்படிங்கிறது விடு, பேசிட்டே இருக்காங்க, ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஜஸ்ட் லீவ் அப்படின்வாங்க. ஜஸ்ட் லீவ்னா என்ன, விடு அந்த பிரச்சனைய. அது வந்து அந்த டைரக்டா வந்து அந்த பிரச்சனையை விடு, அந்த பேச்சை விடுன்னு சொல்லாம ஜென்ரலா ஜஸ்ட் லீவ், விடு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி சொல்றதுதான் லீவ், லெஃப்ட், லெஃப்ட். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்போ நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸா இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு சப்ஜெக்ட் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட நான் யாரையும் சேர்த்துக்கலாம், நேம்ஸ் அப்படிங்கிற கேடர்ஸையும் எடுத்துக்கலாம். நேம்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையுமே எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நேம் எடுக்கிறேன், ஷோ அப்படிங்கிற ஒரு நேம் எடுக்கிறேன் அப்படின்னா இவங்களை வச்சு நான் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டோடைய ரூல் யாரு, நம்மளோட சப்ஜெக்ட் கூட சேர்ந்து யாரு மேஜர் ரோலை பிளே பண்ணுவாங்க, ஏவி. இந்த ஆக்சிலரி வேர்புங்கிறவர் தான் என்ன பண்ணுவாரு, ரொம்ப பெரிய ரோலை கரெக்டா பிளே பண்ணுவார் இல்லையா? இப்போ ஏவி என்ன கொடுக்குறாரு, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்காக ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணன்னு சொல்லி சொல்றாரு, சப்ஜெக்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லி சொல்றாரு. அப்ப சப்ஜெக்ட் என்ன எடுக்கிறீங்களோ, யூ ஹேட், தே ஹேட், இல்ல ஹீ ஹேட், ஷீ ஹேட், நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அவங்களோட யாரை சேர்க்கலாம், ஹேட் அப்படிங்கிறவரை சேர்க்கலாம். ஸோ இவங்க கூட அடுத்தது யார் எடுக்க போறோம், நம்மளோட V3. ஸோ அப்போ ஏவி கூட V3. V3ங்கிறது யார் கொடுப்பாங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ இங்க நம்ம பிபி தான் எடுப்பாங்க. அப்ப பிபி என்னது நமக்கு இங்க லெஃப்ட். அப்போ தே ஹேட் லெஃப்ட், ஷீ ஹேட் லெஃப்ட், யூ ஹேட் லெஃப்ட், ஹீ ஹேட் லெஃப்ட். நீ போயிட்ட, நீங்க ஷீ ஹேட் லெஃப்ட், அவ போயிட்டா, இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படிங்கிறது தான் விட்டு, அதாவது ஷீ ஹேட் லெஃப்ட்.
இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து யூ அப்படிங்கிறத எடுக்கிறேன். அப்போ யூ எடுக்கும்போது அந்த ரூல் என்ன? ரூலில் வந்து யூ ஹேட் என்னது நமக்கு V3 ஃபார்ம் லெஃப்ட். யூ ஹேட் லெஃப்ட். ஓகே, இது வந்து சென்டென்ஸ் நான் இன்னும் ஃபில் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா, அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட். யூ ஹேட் லெஃப்ட் ஃப்ரம் மீ. அப்போ நீ என்னை விட்டு போயிட்ட. என்னை விட்டு அப்படிங்கிறது அப்போ ஃப்ரம் அப்படிங்கிறது என்ன மேம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அப்படின்னா இருந்து. ஃப்ரம்ங்கிறது என்ன சொல்றாங்க? இருந்து அப்படிங்கிறதா சொல்றாங்க. அப்ப இந்த ஐ அப்படிங்கிறது யாருடைய ஃபார்ம்? ஐ. அப்போ ஐ மீ அப்படிங்கிறத சொல்லுவோம். அதாவது ஐங்கிறத சப்ஜெக்ட் ரோலாகவும் மீங்கிறத நம்ம தேர்ட் ஃபார்ம்ல ஆப்ஜெக்ட் ரோலாகவும் சொல்லுவோம். அதாவது இன்டைரக்டா லாஸ்ட்ல நமக்கு வரும். இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? ஐங்கிறத எடுத்து எழுதக்கூடாது இல்லையா? ஐ எப்பவுமே எங்க தான் பிளே ஆகணும்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல தான் பிளே ஆகணும். அப்ப ஐங்கிறது சப்ஜெக்ட்ல வந்துடும், மீங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட்ல வந்துடும். அப்ப யூ ஹேட் லெஃப்ட் ஃப்ரம் மீ. நீ என்னை விட்டு சென்றாய், நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கறதா சொல்றது. யூங்கிறது நீ எழுதிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஃப்ரம் மீ எங்க இருந்து போயிட்ட? என்னை விட்டுட்டு போயிட்ட இல்லையா, என்னை விட்டு சென்றாய் அப்படிங்கறத கூட நீங்க எழுதிக்கலாம். விட்டு சென்றாய். ஸோ அப்போ நீ என்னை விட்டு சென்றாய் அப்படிங்கிறது நான் சொன்னா யூ ஹேட் லெஃப்ட் ஃப்ரம் மீ அப்படிங்கிறது. இதை நீங்க வந்து நீங்க நேம்லயும் எழுதிக்கலாம். அப்ப ஷோ ஹேட் லெஃப்ட் ஃப்ரம் ஹர். நான் இந்த இடத்துல ஹர்ன்னு மாத்திக்கிறேன். அப்ப ஷோ யாரை விட்டு போயிட்டா? அவளை விட்டுட்டு போயிட்டா. நீ என்னை விட்டு சென்றாய் அப்படின்றதுக்கு பதிலாக ஷோ ஹேட் லெஃப்ட் ஃப்ரம் ஹர். ஷோ வந்து அவளை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் லீவ் லெஃப்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலாங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரியான லீவ் லெஃப்ட் லெஃப்ட்டை வந்து உங்களுடைய டெய்லி அனுப்புகிற மெசேஜஸ்லையும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடியதுலையும் ட்ரை பண்ணலாம், எழுதக்கூடிய விஷயங்களையும் ட்ரை பண்ணலாம். இதே லீவ் லெஃப்ட் லெஃப்ட்டை வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச டெய்லி ஒரு 5 சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் புது வேர்போட வரேன். தேங்க்யூ.